வைத்தியர் அர்ஜுனா அவர்களை எப்படி அடக்குவது என்பது தெரியாமல் சபாநாயகர் கையை பிசைந்து கொண்டிருந்த நிகழ்வு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கிறது என்பதுதான் இன்று அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்? அவருக்கு எப்படி பேசுவதற்கான நேரம் கிடைத்தது? அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துக்களினால் சபாநாயகர் ஏன் திணற வேண்டிய ஒரு களத்திற்குள் செல்ல வேண்டிய ஒரு சூழல் அமைந்தது? இவைகள் அனைத்தையுமே இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்க்கலாம். எனவே இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு கடத்தை அது எட்டும். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான களம் கிடையாது, அவருக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவருக்கான ஒரு வாய்ப்பு இன்று ஏதேச்சையாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு வாய்ப்பு அமைகின்ற பட்சத்தில் அந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கலையை வைத்தியர் அர்ஜுனா கையில் எடுக்க சபாநாயகர் திணற வேண்டிய ஒரு களத்தை மையப்படுத்தியதாக அது அமைந்திருந்தது என்பதுதான் இன்றைய உச்சகட்ட செய்தியாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளின்படி இன்று நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றுவதற்கான எந்த சூழலும் இல்லை என்பதுதான் அவரால் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இன்று அவருக்கு அதற்கான வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நளின் பண்டாரா செய்மா என்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுகாதாரத்துறையை மையப்படுத்திய விடயங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார். ஆனால் சுகாதாரத்துறையை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அதற்கான ஆதாரங்கள் உள்வாங்கக்கூடிய ஒரு களத்தோடு நாம் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவருக்கு எட்டப்படுகின்றன. எனவே தன்னால் அதற்கான ஆதாரங்களோடு பேச முடியாது என்கின்ற கணக்கீட்டில் அவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அழைத்து நீங்கள் இந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி பேசுங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிடுகின்ற அந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கான ஒரு களம் அமைகின்றது. கரும்பு தின்ன கூலியா என்கின்றது போல வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி அவர் தான் எந்த கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருந்தாரோ அந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்கள், அதன் பின்னால் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளின் காரணமாக மக்களுக்கு தேவையான பல விடயங்கள் செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு தமிழ் கட்சி ஒன்று மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார். உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்கு தொடரப்படும், இதற்கெல்லாம் வைத்தியர் அர்ஜுனா பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பரபரப்பான எதிர்ப்பு பதிவாகிறது. இந்த எதிர்ப்பு பதிவாகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அதற்காக எவ்விதமான அச்சமும் படவில்லை. அவர் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார், என்னிடம் ஆதாரம் இருக்கிறது, நான் ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த வழக்குகள் என் மீது எத்தனை வழக்குகள் வேண்டுமென்றாலும் போடுங்கள், நான் ஆதாரத்தின் அடிப்படையில் உண்மைகளை எடுத்து வைப்பேன், அப்பொழுது உங்களுடைய முகத்திரைகள் கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார். எனவே நேற்றே இது ஒரு பரபரப்பான களத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எழுப்பி இருக்கக்கூடிய அதிர்வலைகள் பெரிய ஒரு அதிர்வலைகளாகத்தான் மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. த நேஷனல் மெடிக்கல் NMR என்கின்ற ஒரு அமைப்பு, இதுதான் இந்த மருத்துவம் சார்ந்த விடயங்களை ஒரு கோர்த்து அதற்கான களங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் மருந்தகங்கள் அமைப்பதற்கான அந்த அனுமதிகளை கொடுக்க வேண்டும்.
இந்த அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை மையப்படுத்தி பதிவிடுகின்றது. யாழ் பகுதியில் 18 மருந்தகங்கள் எந்தவித அனுமதியும் பெறாமல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற அதிர்ச்சி தகவலை அது எடுத்து வைக்கிறது. இது யாழ் பகுதியில் மட்டும் 18 மருந்தகம் என்றால் மற்ற பகுதிகளில் எவ்வளவு இருக்கிறது என்கின்ற கேள்வி ஒருபுறம் எழும்புகின்றன. இப்பொழுது இந்த மருந்தகங்கள் மக்களுக்கு உண்மையான மருந்துகளை அவைகள் கொடுக்கின்றனவா அல்லது போலியான மருந்துகளை கொடுக்கின்றனவா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. அதுபோல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தமிழர் பகுதியில் பிரக்கடால் என்கின்ற ஒரு மயக்க மருந்து ஒன்று மக்களிடம் மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு களம் அமைந்திருந்தது என்றும் அதன் அடிப்படையில் இளைஞர்கள், சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு மயக்கம் சார்ந்த விடயங்களுக்குள் அல்லது போதை சார்ந்த விடயங்களுக்குள் அவர்கள் செல்வதற்கான ஒரு களங்களை எடுத்தார்கள் என்பதும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தார். இந்த 18 மருந்தகம் செயல்படுகிறது என்றால் அனுமதி இல்லாமல் இதற்கு யார் பொறுப்பு, யார் அனுமதி கொடுத்தார், யாருடைய ஆதரவில் இந்த மருந்தகங்கள் செயல்படுகிறது போன்றவற்றிற்கான விளக்கங்கள் தேவைப்படுகிறது என்கின்ற விடயத்தை எடுத்து வைக்கின்றார். அதுபோல மருத்துவமனைகளில் இன்னும் யார் யார் ஊழல் செய்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் யார் எந்தெந்த அரசியல்வாதிகள் உதவி செய்கிறார்கள் போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்து நாடாளுமன்றத்தில் ஒரு தன்னுடைய கருத்தியலை ஒரு அழுத்தமாக அவர் பதிவு செய்கின்ற பட்சத்தில் பெரும் அதிர்வலைகள் அங்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதுதான் நாம் நிஜம். காரணம், சபாநாயகர் இந்த வைத்தியர் அர்ஜுனா அவரை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது தெரியாமல் திணறியதை நாம் அங்கு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் என்கின்ற பொழுதே அனைத்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சற்று பயந்துதான் இருப்பார்கள். யாரை குறித்து எந்த நேரத்தில் எந்த செய்தியை எடுத்து வைக்க இருக்கிறாரோ என்கின்ற அச்சம் அவர்கள் மனதிலே இருக்கத்தான் செய்யும். வைத்தியர் அர்ஜுனா ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்கிறார் என்றால் அதற்கு மிக தெளிவான ஆதாரங்கள் அவருடைய கையிலே இப்பொழுது கிடைத்தால்தான் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். சுகாதாரத்துறையை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவிடம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் அவர் இப்பொழுது பல கருத்துக்களை எடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கிறார் என்கின்ற செய்தியும், இதனால் பலருடைய முகத்திரைகள் கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற விடயமும் இங்கு பரபரப்பாக பேசப்படுகின்றன. ஆனால் வைத்தியர் இதை குறித்து எந்தவித கவலையும் அவரும் படவில்லை. அவரை குறித்த மட்டில் என் மீது நீங்கள் வழக்கு தொடுங்கள், அல்ல என்னை எதிர்த்து நீங்கள் எந்த விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்துங்கள், ஆனால் நான் மக்களுக்கான களப்பணியில் மிக தீவிரமாக செயல்படுவேன் என்பதை அழுத்தமாக பதிவிட்டு பயணித்து கொண்டிருக்கிறார் வைத்தியர் என்பதை நாம் இங்கு உற்று நோக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.